போன மேட்ச் நாங்க ஜெயிக்கலாம்னு ஆசையா இருந்த மேட்ச கடைசி ஓவர்ல மாத்தியா நீங்க ஜெயிக்கிறீங்க. அதுக்கு பழி வாங்கும் விதமா இந்த மேட்ச் நாங்க எப்படி ஜெயிக்கிறோம்னு பாருங்க. இப்படி வந்து ஸ்ரீலங்கா நியூசிலாந்த பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 324 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு டார்கெட்டை பார்த்தோன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு சூப்பரான ஸ்கோர். ஸ்ரீலங்கா மட்டும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஈஸியா இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு ஸ்ரீலங்கா விளையாண்டுட்டு இருக்கும்போது பயங்கரமா மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு. இதனால ஸ்ரீலங்காவோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணாம டைரக்டா செகண்ட் இன்னிங்ஸை தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூசிலாந்துக்கு என்ன ஒரு டார்கெட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, 27 ஓவர்ல 221 ரன் எடுத்தாதான் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் நியூசிலாந்துக்கு வந்து இருந்துச்சு. சரி, டார்கெட்டுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியா விளையாடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி வில்லியமும் ராபின்சனும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 13வது ஓவர் வரைக்கும் விக்கெட்டே போகல. இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல 80 ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு. ரெண்டு பேருமே அதிரடியா நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க தீக்ஷனா வந்தாரு. என்னது டேஞ்சரா? நான் உங்களுக்கு டேஞ்சரா மாற போறேன் பாருங்கன்னு வந்த மனுஷன் நியூசிலாந்துக்கு எவனா மாறி போட்டாரு. வந்த மனுஷன் இவரோட பால்ல குசால் மெண்டிஸ் வந்து ராபின்சனை வந்து ஸ்டம்பீட் பண்ணாரு. அதே ஓவர்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்த வில்லியங்கோட விக்கெட்டே வந்து தூக்கிட்டாருங்க. இந்த 2 விக்கெட் விழுந்ததுதான் அதுக்கப்புறம் அப்படியே மேட்சே வந்து மாறி போயிடுச்சுங்க. பிலிப்ஸ், சாப்மன் சொல்லி மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் நான் மட்டும் நம்பிக்கையோட விளையாடுவேன்னு மைக்கேல் பிராஸ்வெல் மட்டும் ஒரு பக்கம் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னதான் மைக்கேல் பிராக்ஸ்வெல் விளையாண்டாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைங்க. சாண்ட்னர், மிச்சேன்னு சொல்லி எல்லாருமே வர நடைக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவர் மட்டும் ஒத்தாளா நின்று விளையாண்டு என்ன பிரயோஜனம்? இதனால நியூசிலாந்துனால 27 ஓவர் முடிவுல 175 ரன் மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்ச ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா 45 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையில இந்த மேட்ச ஸ்ரீலங்கா இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இவங்களோட அதிரடியான பேட்டிங் தாங்க. இன்னைக்கு பெர்னாண்டோவும் குசால் மெண்டிஸும் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து 2 பேருமே செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க. இவங்க 2 பேரோட செஞ்சுரினாலதான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா 324 ரன் வந்து எடுத்தாங்க. இதனாலதான் இந்த மேட்ச ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. இது மட்டும் இல்லாம இவங்க பவுலிங்லயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தனாலதான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. மதுஸ்கா 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 3 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. உண்மையிலே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒவ்வொரு மேட்ச்லயுமே மிகப்பெரிய கம்பேக் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா சீரீஸ்லயுமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ போன T20 சீரீஸ் தான் இவங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுல கூட போன T20 மேட்சே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். பிலிப்ஸ் வந்து கடைசி ஓவர்ல சூப்பரான பவுலிங் போட்டனாலதான் அந்த மேட்சை தோக்குற மாதிரி வந்து ஆயிப்போச்சு. இப்ப அதுக்கு வந்து பிராச்சித்தம் பண்ணும் விதமா ஃபர்ஸ்ட் மேட்சே ஓடிஐல வெற்றியோட வந்து தொடங்கியிருக்காங்க. இனிமேல் வரப்போற மேட்ச்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீலங்கா கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.